நம்ம எல்லாரும் இந்த வாரம் 7 மணிக்குள்ள ராத்திரி உணவை முடிச்சிருக்கணுன்ற சேலஞ்சில் 4 நாள் வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். அன்னைக்கு நான் சில பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு சொன்னேன். இன்னைக்கும் சில பெனிஃபிட்ஸ், இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட்ஸ்லாம் சொல்லிடுறேன். அதில் முதல்ல என்ன இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சீக்கிரமே, அதாவது ஒரு 7 மணிக்குள்ள சாப்பிட்றதால நம்மளோட ரத்தத்தில் சுகர் லெவலை நல்ல கண்ட்ரோலில் வச்சிருக்க முடியுமா? அதாவது சுகர் டிசீஸ் ஃபியூச்சரில் வராமல் இருக்கவும் தடுக்க முடியும். வந்தவங்களுக்கு இன்னும் நல்ல கண்ட்ரோல் கொடுக்க முடியும் இந்த மாதிரி சீக்கிரம் டின்னர் முடிக்கிறதால. இப்போ 2-3 டவுட்ஸ் நிறைய பேர் கேட்பீங்க. அப்போ நான் 10 மணிக்கு படுக்கிறதுக்கு பதிலாக 12 மணிக்கு தூங்க போகிறேன், 9 மணிக்கு 10 மணிக்கு சாப்பிட்றேன், ஸோ 2 மணி நேரம் கேப் இருக்குது, அதுவும் ஒன்று தானேன்னு கேட்பீங்க. கிடையவே கிடையாதுங்க. அதுவும் இதுவும் ஒன்று கிடையாது. பகல் நேரத்தில் மட்டும்தான் நம்ம செல்ஸ் எல்லாம் ஆக்டிவாக இருக்கும், நம்மளோட சிஸ்டமில் இருக்கிற ஒரு கிளாக்கும் ஆக்டிவாக இருக்கும். பகலில் இருக்கும் போது தான் டைஜஷன் ப்ராசஸ் அதிகமாக இருக்கும். அது தவிர பகலில் தான் நம்ம சுகரை கரைக்கக்கூடிய இன்சுலின் ஆனது மேக்சிமம் சென்சிட்டிவாக இருக்கும். அது சென்சிட்டிவாக இருந்தால் தான் ஒவ்வொரு இன்சுலினும் ஒவ்வொரு சுகரில் போய் அட்டாச் ஆகி உடம்புலேருந்து வெளியேற்ற முடியுமே தவிர, சென்சிட்டிவாக இல்லாத ராத்திரி சமயத்தில் கொண்டு போய் நீங்கள் நிறைய சாப்பிட்டு அதன் மூலமாக பிளட்ல சுகர் அதிகமாகி இருக்கும்போது லோ சென்சிட்டிவிட்டி தான் இருக்கும். நாள்பட லோ சென்சிட்டிவிட்டி இன்சுலினுக்கு இருக்க இருக்க இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆகிடும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் டயபெட்டிஸ், அதாவது சர்க்கரை நோய், நீரிழிவு நோய், சுகர் டிசீஸ் வருது. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, பகல் நேரத்தில் சாப்பிட்டு சீக்கிரம் சாப்பிட்றதும், நான் ராத்திரியில் லேட்டாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் 2-3 மணி நேரம் கழித்து தூங்குவேன்றதும் ஒன்று கிடையாது. அதனால் 7 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிக்கிறோம், அதுக்கப்புறம் 2-3 மணி நேரம் இடைவெளி விட்டுட்டு தான் நம்ம தூங்க போகிறோம். அப்போ டைஜஷன் ஃபுல்லாக முடிஞ்சிடும். இதனால் என்ன நடக்கும்னா, நம்ம சாப்பிட்ற எல்லா சாப்பாடும் கரைஞ்சி டைஜஸ்ட் ஆகி ஜீரணமாகி கடைசியாக எல்லாமே குளுக்கோஸாக தான் நிற்கும். அந்த குளுக்கோஸ் அத்தனையும் நம்மளோட பிளட்ல தான் இருக்கும். இப்போ அந்த பிளட்ல இருக்கிற சுகர் அத்தனையும் கொண்டு போய் செல்ஸுக்குள்ள சேர்க்கணும். மெயினாக பார்த்தீங்கன்னா மசில்ஸ்ல இருக்கிற செல்ஸ், லிவர்ல இருக்கிற செல்ஸ், இதுக்குள்ளெல்லாம் சுகர் போகும். அப்பதான் அது ஸ்டோர்டு குளுக்கோஸா இருந்து நமக்கு எப்பப்பெல்லாம் எனர்ஜி தேவையோ உடனடியாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம ஒருவேளை லேட்டாக சாப்பிட்டோம்னா, தூங்க போயிடுறோம் உடனேனா, நம்ம பார்த்தீங்கன்னா ரத்தத்துல சுகர் லெவல் அதிகமாகுமா? அப்போ இன்சுலின் அந்த சர்க்கரையை எடுத்துன்னு போய் செல்ஸுக்குள்ள சேர்க்கறது வேலை பண்ணாது. ஏன்னா எனக்கு நைட்டு நீ வேலை கொடுக்குற, நான் இப்போ சென்சிட்டிவா இல்லை, நான் வேலை பண்ண மாட்டேன், பிளட்ல சுகர் இருந்துக்கட்டும் அப்படின்னு சொல்லும். பிளட்ல சுகர் அதிகமா இருந்தா என்ன இப்போ அப்படின்னு கேட்குறீங்க. இருக்கக்கூடாது. இருந்தா பல ப்ராப்ளம்ஸ் வரும். என்னன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. இருந்தா பிளட்டை கொண்டு போற ரத்த குழாய் உள்ளெல்லாம் ரணம் ஆயிடுமா, இன்ஃப்ளமேஷன் வரும். நாளடைவில் ரத்த குழாய் உள்ளெல்லாம் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். அதனாலதான் ஹார்ட் டிசீஸ் வருது, வாஸ்குலர் டிசீஸ்ன்னு சொல்ற காலுக்கு ரத்தம் சப்ளை பண்ணக்கூடிய ரத்த குழாய் உள்ளெல்லாம் டிசீஸ் வருது, கிட்னிஸ்க்கு சப்ளை பண்ற ரத்த குழாய் உள்ளெல்லாம் டிசீஸ் வரும், பிரெயினுக்கு போற ரத்த குழாயெல்லாம் டிசீஸ் வரும். எப்படின்னா சுகர் அதிகமாக இருக்க இருக்க ரத்த குழாய் உள்ளெல்லாம் டேமேஜ் ஆக ஆக அதை சுத்தி டெபாசிஷன், செல்ஸ் சேருறது, அக்ரிகேட் ஆகுது, கொலஸ்ட்ரால் டெபாசிஷன் ஆகுது. இந்த மாதிரி ரத்தம் போக வேண்டிய இடத்துலலாம் அடைப்பு ஏற்பட்டு கம்மியா ரத்தம் போகும். ஸோ குரோனிக் டிசீஸ் லைக் சுகர் வராம தடுக்கணும்னா நீங்க சீக்கிரம் சாப்பிடணும், அதாவது பகலோட சீக்கிரம் சாப்பிடணும். சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லி இந்த எக்ஸ்பிளனேஷன் முடிச்சுக்கிறேன். அதாவது நம்ம ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிட்டோம்னா நாக்கெல்லாம் எப்படி கீரல் விழுந்து ஒரு புண்ணு மாதிரி வருது, தெரியும் இல்லையா? அதே தான் ஆகும் ரத்தத்துல நிறைய சுகர் இருந்ததுன்னா. உள்ள ரத்த குழாய் உள்ளெல்லாம் கீரல் வந்து டேமேஜ் ஆகி இன்ஃப்ளமேஷன் ஆகும் இல்லையா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரத்தத்துல சுகர் நிறைய இல்லாம இருக்கணும்னா சீக்கிரம் சாப்பிடணும் 7 மணிக்குள்ள. அதுக்கப்புறம் தூங்க போகிறது 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் தள்ளி வைக்கணும். ஸோ தட் நம்ம ஏதாவது சின்ன சின்ன வேலை பண்ணும்போது நம்மளோட சுகர் லெவல் அதிகமானாலும் உடனே அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ண முடிஞ்சு ஓரளவு கண்ட்ரோல்ல இருக்கும். சுகர் லெவல் அதிகமாகாது ரத்தத்துல. அதுவும் இல்லாம பகல் நேரத்துல தான் இந்த இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி அதிகமா இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் பிளட்ல இருந்து சுகரை கொண்டு போறதுக்கான திறமையை அதிகப்படுத்துமா இந்த இன்சுலின். ஸோ இப்போ ஒரு செல் இருக்குன்னா அது உள்ள இந்த சுகர், பிளட்ல இருக்கிற சுகர் உள்ள போனோம்னா இங்க ஒரு கதவு இருக்கு. அந்த கதவை பூட்டு போட்டு வச்சிருப்பாங்க. அந்த பூட்டு எது திறக்கும்? ஒரு சாவி. அந்த சாவி தான் இன்சுலின்ற சாவி. ஸோ இன்சுலின் உங்களுக்கு நல்லா ஆக்ட் பண்ணணும்னா, இந்த செல்லுல இருக்கிற கதவை திறந்து விடணும்னா பகல் நேரத்துல தான் அது பண்ண முடியும். ஸோ நீங்க பகல்ல சாப்பிட்டீங்கன்னா அது வேகமா போய் திறக்கும். செல்லுக்குள்ள பிளட்ல இருந்து இருக்கிற அத்தனை சுகரும் எல்லா செல்ஸுக்கும் உள்ள போயிடுமா. ஸோ அப்போ பிளட்ல சுகர் வந்து கம்மியாயிடும். ஸோ உங்களுக்கு ரொம்ப நேரம் பிளட், ரத்த குழாய் உள்ள சுகர் அதிகமா இருக்காது, ரணம் ஏற்படுத்தாது ரத்த குழாயில. ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. ஒரே இருட்டா இருக்கு, கொஞ்சம் கூட வெளிச்சம் கிடையாது, உங்க கையில ஒரு சாவி இருக்கு, கதவு எங்கன்னு தெரியாது, பூட்டு எங்கன்னு தெரியாது. திறக்கணும்னா தடவி 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 எவ்வளோ லேட்டா நீங்க பண்ணுவீங்க. அதே தான் ஆகும். ராத்திரில நீங்க சாப்பிட்டீங்கன்னா இந்த இன்சுலின் போய் கதவு திறக்கிறதுக்கு ரொம்ப லேட் பண்ணுமா. அப்போ சுகர் லெவல் பிளட்ல நிறைய அதிகமா இருந்துட்டே இருக்கும். அப்போ டேமேஜ் நிறைய ஆகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு இல்லையா? ஸோ சீக்கிரமா சுகர் எல்லாம் பிளட்ல இருந்து செல்லுக்குள்ள போனோம்னா சீக்கிரமா அந்த இன்சுலின் போய் கதவை திறக்கிறதுக்கு சாவியை உபயோகப்படுத்தணும்னா நீங்க பகலோட சாப்பிட்டீங்கன்னா வெளிச்சம் நிறைய இருக்கும்.
அப்ப அந்த கதவை இந்த இன்சுலின் போய் திறந்து விடும். சுகர்லாம் ரத்தத்திலேருந்து வேகமா செல்ஸுக்குள்ள போகும். அது ஸ்டோர் ஆயிருக்கும். எப்பப்பெல்லாம் நமக்கு எனர்ஜி தேவையா இருக்கும் அப்பப்பெல்லாம் அந்த செல்ஸ்ல இருந்து சுகர் ரிலீஸ் பண்ணும், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா பிளட்ல இருக்கிற சுகரை உடனே உடம்பால யூஸ் பண்ணவே முடியாது. அது ரத்த குழாயை மட்டும்தான் டேமேஜ் பண்ணும். நாளடைவுல நமக்கு இன்சுலின் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி சென்சிட்டிவிட்டி இல்லாம போய் இன்சென்சிட்டிவ் ஆயிடும். அப்பதான் நமக்கு சுகர் டிசீஸ்லாம் வரும். ஸோ இவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சீக்கிரமா சாப்பிட்றதால என்ன ஒரு பெரிய பெனிஃபிட்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது புரிஞ்சா போதும், உங்க பிரெயினுக்கு சீக்கிரமா சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. செகண்ட் பெனிஃபிட் என்னன்னு சொல்றேன் கேளுங்க. இந்த மாதிரி சீக்கிரமா உணவை ராத்திரி சாப்பிட்றதால வெயிட் மேனேஜ் பண்ண முடியும். எப்படி வெயிட் மேனேஜ் பண்ண முடியும்னு கேட்குறீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். சீக்கிரம் சாப்பிட்றோமா, படுக்க போறதுக்கு கேப் இருக்கா, சும்மா உட்காந்துருக்க மாட்டோம், ஏதோ ஒன்று வேலை பண்ணுவோம் இல்லையா, ஸோ குறையும். அது தவிர்த்து சாப்பிட்டு நிறைவா இருக்கிறதால அடுத்தது ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்ற ஒரு தாட்டே வராது. அது வயிறு ஃபுல்லா இருக்கு. அதுவும் தவிர்த்து சாப்பிட்ட உடனே போனா அந்த எக்ஸஸ் எனர்ஜிலாம் ஒன்றும் பண்ணாம வயிறை சுத்தியோ இடுப்பை சுத்தியோ படுக்கிற இடத்துலலாம் டெபாசிட் ஆகும். வெயிட் கட்டாயம் ஏறும், அவ்வளவுதான். அது தவிர்த்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுறதால சுகர்லாம் அதிகமா இருக்கிறதால எங்க ஃபைனலா ஃபேட்டா கன்வெர்ட் ஆகி தான் உடம்புல ஸ்டோர் ஆகும். ஸோ உங்களுக்கு வெயிட் ப்ராப்பரா மேனேஜ் பண்ணணும்னா சீக்கிரம் உணவை சாப்பிடுங்க. அது தவிர்த்து ஆயிலி ஃபுட்டை நைட்ல சாப்பிடவே சாப்பிடாதீங்க. ஏன்னா இட் டேக்ஸ் லாங் டைம் ஃபார் டைஜஷன். ரொம்ப நேரம் எடுக்கும். ஓவரால் நைட் ஃபுல்லா உங்களுக்கு டைஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ ரெஸ்டே கொடுக்க டைமே இல்லை ஆர்கன்ஸுக்கு. ஃபுல்லா வேலை பண்ணிட்டே இருக்கணும். ஸோ சீக்கிரமா அது பழுதடைஞ்சிரும் உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம். ஸோ நம்ம எல்லாரும் கட்டாயமா 7 மணிக்குள்ள டின்னர் முடிக்கிறோம், 9:30 10 மணிக்கு படுத்துடணும். அப்படியே பசிச்சாலும் சிலதெல்லாம், அதாவது இதெல்லாம் சாப்பிடலாம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு, அதெல்லாம் என்னென்னு நான் அடுத்த தடவை சொல்லித்தரேன். இப்போ இதை தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகே, ஸோ இன்னும் 3 நாள் தான் இதை பழக்கப்படுத்திப்போம். அதுக்கப்புறம் முழு லைஃபும் பண்ணுவோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ்.